அதிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 27 20 அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. அநேக நாளாய் சூரியனானது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு வந்திருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு மெலித்தா தீவா. அதான் என்ன சொல்றாருன்னா, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் கேட்கல, பவுல் பேச்சை அவங்க கேட்கல. அதுதான் சொல்றது, ஊழியக்காரன் பேச்சே கேட்கணும். ஆமாம், ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு பவுல் அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் பவுலை வச்சுக்கிட்டே அவன் பேச்சு கேட்காத வந்ததுனால இவ்வளோ பாடுபடுறாங்க. ஆமாம், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், கால் வச்சிடும், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், இவங்ககிட்டலாம் ஆண்டவர் பேசுவார். அந்த மாதிரி பவுல்கிட்ட தெளிவாக பேசிக்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆகிலும் சரி புறப்பட்டுட்டீங்க, புறப்பட்டுட்டீங்க. அதனால மீறி புறப்பட்டுட்டீங்க, இவ்வளோ வருத்தம் வந்துச்சு உங்களுக்கு. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம் ஒருத்தனும் செத்து போக மாட்டீங்க. இதெல்லாம் பவுல் சொல்கிறதுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீ அப்படி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பம் ஒரு கப்பல் மாதிரி, இந்த உலகம் ஒரு கடல் மாதிரி. ஆமாம், நீ ஒரு பவுல் மாதிரி. அந்த கப்பலில் இருந்த எத்தனை பேர் இருந்தாங்க அதில்? எத்தனையோ பேர் இருந்தாங்களே அதில். எத்தனை பேர் சொல்ல எத்தனை பேர் தெரியுமா அதில்? அது பேர் எங்கே எத்தனை பேர் போடுது? எத்தனை பேர் அதில்? எத்தனையோ பேர் அது. அந்த வசனம் எங்கே? சரி, அப்போ உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அண்டர்லைன் இந்த வேர்ட். என்னது, பிராணன் போடுற மாதிரி தான் இருக்குது. எத்தனை நாளுன்னா, எத்தனையோ நாள் கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்று எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றில் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதியா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுக்கிலே ஒரு வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு
தூக்கி எடுத்து பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கற்றி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி பார் என்னென்ன டேஞ்சரான சுச்சுவேஷன்லலாம் இருக்கிறாங்க பிராய் இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்துல பவுல் இருக்கிறான். இந்த பவுல் என்ன பண்ணுறான்னா அவங்க பாட்டுன்னு சரக்கு தூக்கி போகிறதும் கப்பலை வலிக்கிறதும் இந்த மாதிரி வேலையில் மும்முரமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல பவுல் ஒரு மும்முரமாக ஒரு வேலை பார்த்துங்கிறான். என்ன பார்த்துருப்பான் வேலை? தேவனோடு கனெக்டு, ஒவ்வொருத்தருக்கும் பாவ நிவர்த்தி, ஒவ்வொருத்தருக்கு கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவை துவர்த்தி பசுத்தாவை இறக்கி இந்த வேலை பார்த்து வந்துக்கிறான் பவுல். அதனால தான் அத்தனை பேர் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே அந்த நம்பர்ஸ் எதுன்னு தெரியல. இப்போ இந்த பவுல் நிமித்தம் அவ்வளோ டர்புலண்ட் சுச்சுவேஷன். அது இங்கிலீஷ் என்னது? டர்புலண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இவங்க இந்த கிரேத்தா தீவில். ட்ரிபுலேஷனா அதான் ட்ரிபுலேஷனில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பவுல் சும்மா பார்த்துக்கினே ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, இது மாதிரிலாம் மைண்டெல்லாம் இல்லை அவனுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசிக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மைண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி சூழ்நிலை ஆகிப்போச்சே, இப்படி பிரச்சனை வந்துச்சே, இது எங்கே போய் முடியுமோ, இது எப்படி போய் இப்படி உட்காந்து கவலைப்பட்டுக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழா பங்கெடுக்கிற ஒரு விசுவாசி. ஆமாம், அவங்க மற்றவங்க குடும்பத்தில் அவங்க பல காரியங்கள் ஈடுபட்டுன்னு இருப்பாங்க. காப்பாற்றுறதுக்கு கொள்றதுக்கு இது பண்ணுறதுக்கு நீ வந்து பவுல் மாதிரி பிராண சேதம் வராது அப்படின்னு சொல்லி பிராணனை காக்கிற வேலையில் உற்சாகமாக இருக்கணும். குடும்பத்தில் தரித்திரம், வியாதி, கொள்ளை நோய் இந்த மாதிரிலாம் வராதுக்கு பவுல் மாதிரி நீ வந்து செயல்படணும். நீ உட்காந்து அவங்கள மாதிரி இருந்தீனாக்கா அவங்களும் நீங்களும் ரெண்டும் கப்பலில் போய் மூழ்க வேண்டியதான். கப்பலில் மூழ்கிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன தீர்வது? 3ஆம் நாளில் கப்பலில் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். பெருங்காற்று அல்ல அடிக்குது, ஐயோ குயோன்னு கத்திருப்பானுங்க. இந்த பவுல் ஹீரோ பவுல், ஆமாம், கான்சியஸாகவே இருந்துக்கிறான் பாரு. அந்த இடத்துல தன்னையும் காப்பாற்றணும், இவங்களையும் காப்பாற்று, கரை சேர்க்கணும். புரியுதா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சோர்ந்து போனால் வேலைக்கு ஆகாது, பயப்பட்டால் வேலைக்கு ஆகாது. கோதாவில் இறங்கியாச்சு, கப்பலில் குதிச்சு கடலில் போயாச்சு, பெருங்காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. அங்கே ஏசு இருந்தார் பாரு, 12 சீசர்கள் மத்தியில் படகுல போகிறாங்களாம்மா. போதுகிறே ஐயரே நாங்கள் மடிங்கு போகும் கவலை இல்லையான்னு. இவனும் கவலை போதாத அவர் வேறு கவலை இல்லையான்னு, அவர் வேறு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. சீசர்கள் ஏசு எப்படி இருந்தார் அந்த இடத்துல 12 பேருக்கு? ஆமாம், அவங்கள மாதிரி இவர் அலறி வச்சுன்னு பயந்துன்னு இல்லை. பாவ நிவர்த்தி, கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த ஜோயே லைஃப்லேயே இருந்தார் ஏசு. 12 பேர் படகுல போகும்போது காற்றே புயலே இறையாதே, அவன் தான் லீட்ரு. குடும்பத்துக்கு நீ தான் லீட்ரு. நீ ஆடின்னு இருக்கக்கூடாது காற்று புயல் மாதிரி, நீயே பேயா பிசாசாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து ஆமாம் கப்பலை வந்து கரை சேர்க்கணும். அப்போது இந்த பவுல் என்ன பண்ணுறான்? அநேக நாளால் சூரியனையாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையும் அற்று போய். இனி தப்பி பிழைக்க மாட்டோம், இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சான். இவனுக்கு அற்று போல, அதான் மேட்ரு. இவனுக்கு அற்று போயிடுச்சு. கூடோட கடல்ல சமாதி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு? இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சு. உனக்கு அற்று போகக்கூடாதுமா. சீரியஸாக இருக்குது இந்த வசந்தெல்லாம். குடி மூழ்கி போச்சுன்னு என் கதை அவ்வளோதான். ஆமாம், புருஷன் கைவிட்டான், மனைவி கைவிட்டா, அப்பா கைவிட்டா, என் கதை முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போடும். இவன் என்ன சொல்கிறான் பாரு, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது
பவுல் அவர்கள் நடுவிலே நின்று. இவன் வித்தியாசமாக பார் பவுல். பவுல் யாரே? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் விட்டு திருவிழந்தில் பங்கெடுத்து ஊழிக்காரன். மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்த தீவில் விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே முழுவதும் நம்பிக்கட்ட நிலையில் என்ன சொல்கிறாங்க? ஆகிலும் திடமானதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இங்கே பாரு, ஆகிலும் திடமானதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். எப்படி சொன்னான் அவன்? அவ்வளோ டர்புலண்ட்டாக டர்புலண்ட் சுச்சுவேஷனா? ட்ரிபுலண்ட் சுச்சுவேஷனில் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு இவனுக்கு? என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களை கரை சேர்ப்பாரு. கப்பர் சேதமே இல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏதோ சீட்டுக்குளிக்கு போடுற மாதிரி சொல்லலை. கண்டிப்பாக பிராண சேதம் வராதுப்பா. தைரியமாக இருங்க. உங்களுக்காக கிறிஸ்துவை நான் கொடுக்குறேன். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு பிசாசு ஒன்று கை போட முடியாது. பிராணன் யாருமா எடுப்பான்? பிசாசு தானே இருப்பான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். பிசாசுடைய திட்டம்னா பவுலியும் அவங்களையும் சேர்த்து ஒரே அடியாக கொண்டு போட்டுடணும். பிராணம் எடுத்துடணும். கப்பல்லே மூழ்கணும் தான் திட்டம். புரியுதாம்மா? அதுதான் சொல்லுது. கப்பலில் பிரயாணம் போனால் ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டவன் இருந்தால் அவனால் அந்த கப்பல் சேஃபாக போவோம். ஒரு ட்ரெயின் போனால் இயேசு ஏற்றுக்கொண்டவன் இருந்தானாக்கா அந்த ட்ரெயின் சேஃபாக போவோம். அப்போ அந்த ஊழிக்காரன் எப்படி இருக்கணும்? அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கணும். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா ட்ரெயின் சேதம் அடையாது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பிளெயினில் ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டவன் போனாக்கா அந்த பிளெயின் பைலட்டு அங்கே சுத்திக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுக்கு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா பிசாசு அங்கே வாலாட்ட முடியாது. பிராண சேதம் வராதாங்க. கரெக்டாக தப்பா? அப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் படி திருவிருந்து பண்ணுறதா நீ உலகத்துக்கே ஒலி. உங்கள் குடும்பத்துக்கே நீ தான் ஒலி. குடும்பத்தில் பிராண சேதம் வரக்கூடாது. பிசாசு வாலாட்டக்கூடாது. வியாதி வறுமை தரித்திரம் இதெல்லாம் வந்துன்னா என்ன அர்த்தம்? இயேசு ஏற்று ஞானஸ்நானம் ஊழிக்காரன் வந்து கூட நீ நன்மத்தை மாதிரியே தக்கவனா இருந்து உலகத்தார் மாதிரி இருந்துக்கிற. அதனால் பிசாசு உள்ளே புகுந்து பிராண சேதம், அந்த சேதம், வியாதி வறுமை தரித்திரம் இது பாரு நிலம்லாம் எப்படி இருக்குது பாரு. இதெல்லாம் இருக்கக்கூடாதுமா. நீர் பாய்ச்சலான்னு தோட்டமாக இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். வனாந்திரம் வயல்வெளியாக மாறணும். அவாந்திர வரி நீர் ஊற்றா மாறணும். கற்பார நீர் ஊற்றா மாறணும். இதெல்லாம் நடக்குமா இல்லையா? எப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானத்தாண்டு இது திருவந்து ஏற்றுட்டு இந்த பவுல் மாதிரி என்ன டர்புலண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறவர்? திடமானதாக இருங்கள் என்று அவங்களுக்கு என்ன நம்பிக்கையே இல்லையா? தப்பி பிழைப்போம். இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அட்டு போயிடுச்சு. இரு நீ ஆமாம்பா இனிமேல் ஒன்று தர தட்டிச்சுட்டால தர தட்டிச்சான் தர தட்டிச்சா என்னது தலை தரே வைக்காத கால் இல்லை தர தட்டிச்சுடுவாங்க. அதுக்கு மேலே இன்னொன்று பயன்படுத்துறேன். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அப்படின்னு வருது. தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டான். அதுக்கு மேலே ஜான் என்ன முழம் என்ன அப்படின்னு அது மாதிரி தர தட்டிச்சுன்னாங்க. அந்த நேரத்தில் பவுல் சொல்கிறான் பாரு, எந்த நேரத்துலையும் ஆண்டவர் விடியலாக்க வருமா? ஆமாம். இயேசு செத்து போனவனு கூட உயிரோடு எழுப்பி கொண்டு வர்றாரு. புரியுதாம்மா? அவர் உழித்தெதிலும் ஜீவனமாக்குறாரு. அதனால் அந்த உழித்தெதிலும் ஜீவனும் இந்த பவுலுக்குள்ள இருந்ததுனால இவன் சொல்கிறான் பாரு, அவைகளும் திடமானதாக இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். சும்மா அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக பேசுறது கிடையாது. இது உண்மையாகவே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பிராண சேதம் வராதுப்பா. கப்பற சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அவனுங்களுக்கு இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இல்லை அவனுங்களுக்கு. ஆமாம், இவனை மாதிரி ஏசு அவனை முகிஷா நம்பாதவங்க போல்றது. சுத்திகரங்கெல்லாம் இருக்கலாமா? நிமித்தம் அந்த கவுண்டிங் எத்தனை பேர் பாரு. இது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் பாரு. அந்த 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 கிரிட்டிக்கலான நேரத்தில் அவனுடைய தாட்ஸ் பாரு. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. அப்போ என்ன பண்ணியிருந்துக்கிறான்? அந்த ட்ராவலில்
எத்தனையோ நாள் சூரியனையும் நட்சத்திரம் காணலையா, இருட்டில் இருந்துக்கிறாங்க. பெருங்காற்று, புயல், இந்த மாதிரி நேரத்தில் தேவன் என்னோடு இருக்கிறான்ற ஒரு உணர்வோடு அந்த மக்கள் மத்தியில் இருந்துக்கிறான் பார். புரியுதாம்மா? நீ கூட அப்படி இருக்கணும். ஊரே குடும்பமே அது இது ரொம்ப மும்முரமாக போய் பிரச்சனை மூடிக்கி இருக்கும்போது நீயும் கவலை சோகம் பயத்தில் மூடிட்டாக்கா பிசாசு பிராண சாதம் வந்து எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு நைச்சு விடுவான். நீ கான்சியஸாகவே இருக்கணும். அவ்வளோ அந்த புயலில் இறக்குதலையானா என்ன அந்த காற்று பேர் மெலித்தா. அதாம்மா என்ன அந்த காட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அப்போ அந்த கொடுங்காற்று புயல், அந்த பட்டினி, அப்போ கான்சியஸாக இருந்துக்கிறான் பாருன்ற நான் அந்த இடத்துல 14 நாளாக அது அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பட்டினி ஃபயராக இருந்துக்கிறான் பார் பவுல். நீ கூட சூழ்நிலை எந்த டர்புலன்ட் சூழ்நிலை இருந்தாலும் வியாதி, வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து விபத்தெல்லாம் வரும்போது குடும்பத்தில் அது ஒரு கப்பல். குடும்பம் என்பது ஒரு கப்பல். அதில் நிறைய பிரயாணிகள் இருப்பாங்க. அதில் நீ ஒருத்தன் பவுலை போல் நீ எழுந்து தைரியம் சொல்லணும். உங்களுக்கு பிராண சேதம் வராது, உங்களுக்கு ஜீவனை கொடுக்குற நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பசு தாய் தேவதூர்கள்லாம் வந்து உன்னை கண்டிப்பாக கரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவன் அக்கறைக்கு போயிடுவேன். நீ சமாதானம், சந்தோஷம், தேவதூர்கள்லாம் அங்கே பணிவிட செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பவுல் அதை செய்கிறான் பாரு. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து. இப்போ தேவதூதன் யாருக்கு தரிசனமாவான்? இயேசு சொல்கிறாரு லூக்கா 12 மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனும் அவனை தேவதூதருக்கு முன்பாக சொல்லிக்கிறாரா இல்லையா? இவன் ஜனங்கள் மத்தியில் இயேசு தான் அறிக்கை பண்ணுறான். இயேசுனா ஜீவ ரத்தம். இயேசு நன்மத்தை மாதிரி தவிர கிடையாது. அந்த 200 பேருக்கு இருக்கிற அந்த மத்தியில் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு அறிக்கை பண்ணும்போது பவுல் பேர் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி தேவதூதன் வந்து அங்கே நின்னான்னு போட்டுக்குது. அப்போ என்னத்தை அறிக்கை பண்ண நீ? அவன் வந்து என்ன அறிக்கை பண்ணுறான்? இனி தப்பி பழக்க மாட்டான், நன்மை தேவை, அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு, பொண்டாட்டி புள்ளியெல்லாம் பார்க்க முடியாது, ஜோலி முடிஞ்சிச்சு, கப்பலே சாக வேண்டியது தான், தப்பி பழப்போன்னு நம்பிக்கை அற்று போயிடுச்சு அவனுக்கு. அப்போ பிசாசு தான் அறிக்கை பண்ணி இருந்துக்கிறான். பாதாள தூதங்க தான் ஆமாம் அவன் கதை முடிக்க போகுதுன்னு சொல்லி இருந்துக்கிறான். ஆனால் இவன் மட்டும் வித்தியாசமாக இருந்துக்கிறான். இல்லை, கிறிஸ்து அவர் என்னை காப்பாற்றுவார், அந்த தேவி நீதி உயிர்த்ததில் தேவனுக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு மனுஷன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே தேவதூதவனுக்கு இல்லை, புராண சேதம் உனக்கு வராது, கப்பல் சேதம் உன்னை கரை சேப்புனுங்க இவனை தைரியப்படுத்துறார் பவுல். அதை வந்து தைரியமாக பேசுகிறான் பார். விளங்கிச்சா விளங்கலையா? வாய்ந்தா பவுல் மாதிரி வாயினோம். அதனால தான் அவ்வளோ பெரிய சாதனை சாய்ச்சான் புதிய ஏற்பாட்டில். 13 நிருபத்தேவனம் புதிய ஏற்பாட்டில் கடினமான ஜனங்கிட்ட போய் அதாம்மா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள், அந்த இயேசு நானே வடியும் சத்தியமா ஜீவன். ஆமாம், அந்த ஜோயே லைஃப்பில் இருக்கிற ஜீவ விஷயத்துக்கு கண்டிலே இருக்கணும் நீ. ஆமாம், செத்தா கூட உயிரோடைய பாருமா. அப்படிப்பட்ட தேவனை வச்சுக்கின்னு பயந்துக்கின்னு கவலை போட்டுக்கின்னு வெறுப்பு வச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு இருந்தாக்கா கப்பல் சேதம், பிராண சேதம், பிசாசு வந்துக்கின்னு அழிச்சிக்கின்னு தோணுன்னு வியாதி வறுமை தரித்திரத்துலேருந்து அவமானமாக இல்லை வெக்கமாக இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையா. அப்போ ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று. அப்போ தேவதூதவன் பசு தாவியான்னு இருக்கிறார், நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான், நன்மை தேவையே இல்லை அவங்ககிட்ட பவுலுக்குள்ள. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு எதுக்கு சொன்னான்? இனி நானே இல்லை, பாவுன்ட்டு மரணமே இல்லை, தேவி நீதி தூய்த்தல் கிறிஸ்து தான் இருக்கிற. தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறான் ஒவ்வொருத்த பேர் சொல்லி. தேவதூதன் வந்து நின்ட்டான், பசு தாய் வந்துட்டார். எந்த கப்பல் எந்த பிராண சேதம் வராது, சேப்போ போய் கரையை சேப்புன்னு அதே மாதிரி சேர்த்துட்டானே எழுதி வச்சுக்கிப்பா. பசு தாவியானதான் அது எழுதி வச்சுக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவை உங்கள் குடும்பத்தில் அவங்கவுங்க இலக்கத்தை தேவன் தனக்கு மூடு கொடுத்து அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து பிராண சேதம் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை நடத்தலாம். இவ்வளோ பெரிய டர்புலன்ஸ் சூழ்நிலையில் எல்லோரையும் கரை சேர்த்துட்டான் பார் பவுல். இல்லை, காட்டு வச்சு புயல் வச்சு பவுலும் அந்த 200 சில்லற பேரும் அப்படியே கப்பலை மூழ்கிட்டாங்கன்னு சரித்திரம் போடலைங்க. வேத சரித்திரம் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. ஒரு பவுலால் அவ்வளோ ஆசீர்வாதம்னாக்கா உன்னால் உன் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், உன் சபைக்கு எவ்வளோ, உன் ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். அதை விட்டு இயேசு எடுத்துக்கிட்டு ஞானசாண்டு எடுத்து திருவந்து எடுத்துகிட்டு நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, நன்மை தேவை, சுயநீதி, அநீதி, அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அசுத்தாவி தான் இங்கே ஊழிக்காரன் முன்னாடி சபையா. அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டா
ஜனங்களுக்கு ஜீவ சொல்கிற ஜீவரதம் தேவ நீதியில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். இயேசு படகுல என்ன பண்ணியிருப்பார்? சேசர்களுக்கு அற்ப விசுவாசிகள் ஏன் பாடுபடுகிறாருன்னா கூட அவன் பேர் சொல்லி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக சேசர்களுக்காக அந்த ஜீவ சொல்கிற ஜீவரதம் அவன் பேர் சொல்லி தேவன் தர தேவதூதம் பசுதான் அந்த காற்று புயல கீப்ஸ் இறையாதை அமையில கப்புன்னு அடங்கி போச்சு பாரு. அடங்கிச்சா இல்லையா? அந்த மாதிரி தான் அடங்கி போச்சு. இவன் பாரு, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று போய் சொல்லுவான். உண்மைதான் சொல்கிறான். வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இங்கே பாருங்க போல இவர் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற. உங்களோட யார் யாத்திரை பண்ணுறது? குடும்பத்தில் மாமியார் மாமனார் நாத்தனார் மூத்தனார் கணவன் மனைவி பிள்ளை பேர பிள்ளை இவெல்லாம் யாத்திரை பண்ணுறாங்களா இல்லையா? குடும்பத்தில் சபையில் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். சிலோனில் போன பிளைனில் தெரியுமா தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எம்னேஸ் ஜார்ஜ் எங்களை கூட்டு போனார். அவர் தேவ பாசெல்லாம் அந்த டீம் கூட்டு போனாங்க. டேவிட் மனோராஜ் எல்லாம் ஜபம் பண்ணி இந்த தெரியும். முதல்ல பிளைனில் போகிறேன் சிலோனுக்கு. 1 மணி நேரம் மெட்ராஸ்லேருந்து அப்படியே கடல் அதுவும் சைடில் கட்சிச்சு எனக்கு உட்காரத்துக்கு. அந்த கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கப்பா இவ்வளோ ஹைட்டில் கடல் வேந்தா என்ன உன்னோடு யாத்திரை பண்ணுகிற விமானிகள் எல்லாம் காப்பாற்றுவாருங்க. இந்த வசனம் ஆதாரங்க. அதுக்கு தான் பேந்து மூச்சுன்னு போகக்கூடாது. ஆபத்தான பிரயாணங்களில் ட்ரெயின் காரு 2 வீலரு எல்லாம் கிறிஸ்து தேவன் தனக்கு கொடுத்துக்கு. நான் ட்ராவல் பண்ணுறது எப்படி தேவனுக்கு கிறிஸ்து தேவன் தனக்கு கொடுத்து தேவதூர்கள்லாம் வந்து ஷேப்பாக காரியம் சேர்த்தாங்களாம் பாரு. அதனால தான் ஒரு நல்ல தெளிவான ஒரு விசுவாசி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குற ஒரு ஆள் இருந்தால் அவனை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் அங்கே பாதுகாப்பு. இப்போ சொல்கிறார் பாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பேசிக்கிறான் பாரு தேவத்தை. அல்லேலூயா. அதனால் இனி இந்த செய்தியும் கேட்டு இனிமேல் பயந்துன்னு கவலைப்பட்டுன்னு வெறுப்பச்சியும் சண்டை பிச்சுன்னு தான் நீ அட்டுவிக்காரி ஸ்டாப் பண்ணு. கவலைப்படுறதையும் கவலைப்பட்டுருப்பான பவுல எல்லாம் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நப்பி முற்றில் மட்டும் போயிச்சான். இன்னும் அவ்வளோதான் கதை க்ளோஸ். ஆமாம், இன்றைக்கும் நான் கதை முடிச்சின்னு நினச்சிக்கிறான் எல்லாரும். இவன் மட்டும் வித்தியாசமாக நினைக்கிறான். கிறிஸ்து ஆமாம், தர தட்டிச்சினாலும் சரி, தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் சரி, கிறிஸ்து அவ பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பாதாளத்துக்கே பரிகாரி. அவள் ஜீவ விஷயத்துக்கு நீ கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் அல்ல இயேசு எனக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தேவதூதனே வந்து சொல்லிட்டான். பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும். ஏதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவனுக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமாம், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். என்ன வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கை! தேவனிடத்தில் நம்பியாக இருக்கிறேன். தேவனாவே ஜீவன் தான்பா. அவர் கெடுதி ஒன்றும் செய்ய மாட்டார்ப்பா. ஆமாம், தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அதுதான் நம்பிக்கை. தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கு. ஆயினும் நான் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அழிவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களும் ஒரு கரை கட்டி வருகிறதாக தோன்றிட்டு உடனே அவர்கள் வீழ்ந்து விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன போது மறுபடியும் வீழ்ந்து விட்டு 14 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு போய் வகை தேடி முன்னணியிலிருந்து நங்கூரங்கள் போடப்பட யாவரையும் படவை கடலிலே இறக்குகையில் பவுல் 100 அதிபதியும் சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர்கள்
படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14வது நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் வியாது. உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் வியாது. ஒரு முடியும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வாயணுமா? ஜாமன் இல்லைம்மா? இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்போது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தாங்களாம். பாருமா, அதை போட்டு பாரு. கப்பல் எத்தனை பேர் இருந்தாங்க? 276 பேர் இருந்தாங்களாம். இதில் ஒரே ஒரு ஆள் பவுல் தான் ஃபயராக 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிறான். மீதி 275 பேரும் தப்பி பிழைப்போம். எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க நம்பிக்கையின்படி செத்து விட்டுருப்பாங்க எல்லாரும் கப்பல்லே. ஒரு ஆள் விசுவாசம். அந்த 275 பேருக்கு கிறிஸ்து தேவன் தரக்குள்ள அசுத்தாயத்து பசுத்தாயி காப்பாற்றி கொண்டு போகிறாயா? இது கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதா? உட்காந்து ஐதுண்டு இருக்காத. ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, எல்லாம் சரியில்லைப்பா. 275 பேர் சரியில்லை. இவன் ஒரு ஆள் சரியாக இருந்தான். சரியில்லாதவனுக்கு ஜீவனை கொடுக்குறான். ஜீவசார் தேவன் தனக்கு கொடுக்க அசுத்தாயை தோற்றுறான், பசுத்தாய் இருக்கிறான். கரெக்டாக போய் சேர்த்துட்டான். இப்போ இவன் தான் ஊழிக்காரன் பவுல். ஆமாம், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதுமா? ஜெபம்லாமா? பரிசுத்த பிதாவே, போதும் கத்தாவே, சோத்தரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான். நல்லா தோத்திரி பார்ப்போம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறான். ஆனால் பிசாசு உள்ள விழுந்த காற்று, புயல், வேதனை, வறுமை, தரித்திரத்தை அடித்து நொறுக்கி கிடக்கிறான். நம்பிக்கையே இல்லாதுக்கிறாங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை போய் நீயும் வீட்டாச்சு. அந்த இயேசு, அந்த பவுல் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து என்ன கான்ஃபிடன்ஸ். உங்கள் தலைமுடி ஒரு முடியாது வியாது எந்த எப்படிப்பட்ட டர்புலண்டான நேரத்தில் சொல்லிட்டான் பாருங்க. நீனும் ஆடிப்பட்டுருப்ப. ஐயோ, இது தேலாதுங்க, இது முடியாதுங்க, இது ஆகாதுங்க, இது போகாதுங்க. ஆமாங்க, அப்படியே ஆமான்னு சொல்லி பிச்சை வார்த்தை கொண்டே முடிச்சிடுவாங்க கதையை. கிறிஸ்து பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, அந்த தேவி நீதிட்டு உயிர்த்தல், மனைவி பேர் சொல்லி, குடும்பத்தார் பேர், தேவன் தனக்கு அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் இறக்கி அவங்கள சேஃபாக கரையை கொண்டு போய் சேர்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கரை சேர்ப்பார். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுக்கு சுவாமின்ற வாக்கு தத்துவம். இயேசு நல்லவர், வல்லவர். இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், சாபங்களை நீக்கும், தரித்திரங்களை நீக்கும், அவமானங்களை நீக்கும். பிசாசு வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம் தர தட்டிச்சு, அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாத்தையும் கொண்டு வரான். இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம், தேவி நீதி, ஊழித்தேர்தல், பரலோக ராஜ்யம், பிதாக்கும் ஆதாம் முழு அசுத்தாயத்து பசுத்தாய் இருக்குது. ஆமாம், தேவதூதன் வருவான், பசுத்தாய் வருவார், கரை சேர்ப்பார். ஆமாம், எல்லாம் சேஃபாக போய் முடியும். ஒரு முடியாது வியாது. இனி நான் அல்ல, இயேசுக்கு சுலாமட்ட வாக்குத்த பிதாக்கு ஆதாம் முழுவதுக்கு எனக்கு மணிக்கு குடும்பத்தை இனத்தா தாய் தாப்பு அண்ணன் தம்பி மாமச்ச சொந்த வந்து இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தம் பரலோக ஜான் இயேசுக்கு சுலாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. நமக்கு சபை வானம் கூற பூமி உலகம் உள்ள எல்லோரும் 816 பேர் இந்த கப்பலில் தர தட்டிச்சுன்னு மாதிரி பகை, கசுப்பு, வயிறு, சுயநீதி, அநீதி, வியாதி, வறுமை, தரித்திரம் அப்படி தாங்க எடுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. உலகம் ஒரு கப்பல், 816 கோடி பேர் இருக்கிறாங்க இந்த கப்பலில். ஒரு ஏசுகிறாரு. அத்தனை பேருக்கு ஜீவசார ஜீவர் தேவன் தனக்கு கொடுத்து அசுத்த உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேர் அனுக்குமான் விசுவாசிகள் அவனை கெட்டு நித்திய ஜீவன இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். இப்போ 816 கோடி பேர் மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னார், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்தியா 140 கோடி பேர். நம்ம கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க. சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, வேலூர், நம்ம சபை குளோபல் சர்ச்சு, FGC வெள்ளூர் சபை விசுவாசி, நம்ம பிள்ளைங்க
இயேசு கிறிஸ்து ஜீவன் பார் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்த இறக்கி தேவதூர் உலகம் ஃபுல்லாக பசுத்தாய தேவ உலகத்தை காப்பாற்றணும். பிசாசின் வழி ஆகப்படி யாரு படியிலாக மத்திய மார்க்கில் அவர் எங்கு சுற்றி இருந்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும். அது பரிபூர்ணப்பட வந்தார். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதா ஆதாம் வந்து முழுவதும் அசுத்தாய் போய் பசுத்த தேவதூர்களெலாம் பாதுகாப்பாங்க. 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் உலகம்ல அலையில பூமி எங்கே கட்ட வைக்க தேவதூர்களெலாம் கட்டி வைக்க. உலகத்தில் பாதுகாப்பு சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் சபையில் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வாங்க. அதனால் இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி துவித்தல பிதா ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கி திருடுறது கொள்றது ஐக்கியத்துக்கு தப்பிச்சு நானும் அவைக்கு ஜீவன் பரிவுன்னு வரும். ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் வெற்றி ஜெயம் உலகத்தை கட்டாவே. குடும்பத்தில் பட்டண தேசம் எல்லாம் பிசாசு சிதறடிக்கிற கத்தாவே. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதவன் கோடா கூடிய கட்டுகள் அசுத்தாயில் தத்துரு பசுத்தாயில் தேவதூர் பணிவிட செய்யிட்டு கத்தான். உலகெங்கிலும் ஆண்டு தேவதூர் பசுத்தாய் தரிசனமாக முடிச்சு ஜனங்களுக்கு தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி 18/1/2026 ஞாயிறு பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி சபை இருக்கிற இடத்துல எங்கள் கிராமத்தில் எங்கள் நிலத்தில் வந்து இந்த செய்தியை பதிவு செய்திருக்கோம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு எத்தனை பேர் ஷேர் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயம் பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் எங்கே போனாலும் நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. பவுலை போல இருப்பீங்க, இயேசு போல இருப்பீங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போல இருப்பீங்க, பேதுரு, யோவான், யோசுவா, தாவீதை போல இருப்பீங்க. வேதத்தில் காணும் பார்த்தோம்னா அந்த இயேசு நானே வழி ஜீவனமாக இருக்கிறார். அந்த பிதாக்கும் ஆதாம் வந்து முழு கொடுத்தா உலகத்துக்கு ரட்சகர்களாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறேன். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மீண்டுமா கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கூட விலை ஏற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. உலகத்துக்கு ஒளியாருங்க, பூமிக்கு உப்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.